நாளிலே உங்களோடு பேசுவதற்காக நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த நாளிலே பிரிக்கப்பட்ட வேத பகுதிகளையும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கோடிட்டு காட்டி அதிலிருந்து ஆண்டவருடைய செய்தியை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் திரும்ப செய்வாராக. நான் தெரிந்து கொண்ட சங்கீதம் 116 சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மற்ற வேத பகுதிகளையும் அதனோடு சேர்த்து சொல்வதற்கு நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது ஒரு கேள்வி எழுப்புகிறான். என்ன கேள்வி? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? ஆண்டவர் தான் சொல்லணும். ஆனா இவரே பதில் சொல்றாரு. இவரே கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? இவர் 11ஆம் வசனத்துல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை எப்படி செய்வேன்? தொழுது கொள்வேன், நாமத்தை தொழுது கொள்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுப்பேன் என்று சொல்வது மாத்திரமல்லாமல் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில யாருக்கு தெரியாம போய் ஒரு காணிக்கு போட்டுட்டு வந்துடுறது மாத்திரம் இல்லாமல் சபையாருக்கு 4 பேருக்கு மத்தியில ஒரு சாட்சியாக அந்த காணிக்கை செலுத்த தாவீது கடவுளிடத்தில் சொல்லுகிறார். அதை உங்களுக்கு எனக்கு ஒரு பாடமாகவும் அவர் வைக்கின்றார். அடுத்ததாக 16ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது கர்த்தாவே நான் உமது அடியேன். நாம் யார் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். அவர் யார்? ஆக்சுவலா ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே நான் உமது அடியேன், உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டு எவ்வளவு தூரம் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவருடைய கடவுள் அவளை அவ்வளவு உயரமாய் உயர்த்தி இருந்தாலும் கடவுளுக்கு முன்பதாக தாவீது அப்படியாய் தன்னை தாழ்த்துகிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். 17 பாருங்க, நான் உமக்கு தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் என்று அல்லேலூயா என்று சொல்லி அதை முடிக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை உங்களோடு சொல்லலாம். இருந்தாலும் தாவீதின் இடத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை கடவுள் செய்திருக்கிறார் சொல்லி பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது குறிப்பாக அவருடைய ஆத்மாவிற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட ஆத்மா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கடவுள் நமக்கு சரீரத்தை எடுத்தார், மண்ணை எடுத்தார், சரீரத்தை உருப்படினார், அவருடைய ஆவியை ஊதினார், நாம் எல்லாரையும் ஜீவ ஆத்மாக்களாக அவர் சிருஷ்டித்தார். ஆகவே இந்த நாளிலே நாம் தனிப்பட்டவர்களா, கடவுளுக்கு சொந்தமானவர்களா என்று கேள்வி கேட்டால் நாம் மனிதனாக தனியாக இருக்கிறோமா, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? சொந்தமானவர்கள். அதன் அடையாளம் கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைத்து அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல. கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார். ஆகவே நாம் கடவுளை மறக்கவே கூடாது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே மறந்துவோம், நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். தாவீது சொல்கிறார், நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரன் என்று சொல்லி இன்னொரு கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்கிறார், ஊழியக்காரன். எவ்வளவு பாருங்க, I am the slave, I am the servant, I am your son, அடியாளின் புத்திரன் என்று பல காரியங்களை தன்னை பற்றி தாழ்வாக சொல்லி அதே நேரத்தில் கடவுளோடு தன்னை இணைத்தவராகவே அவர்கள் செயல்படுகிறதையும் அறிக்கை செய்கிறதையும் இந்த இடத்திலே பார்க்கிறோம். நாம் அடிக்கடி நம்முடைய சரீரத்தை எப்பொழுதுமே 24 hours நம்ம நினைக்கிறோமா, ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக இருந்துச்சுனாக்க பல பாவங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுபடலாம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் என் மீது இருக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்வார் அல்லவா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயாவில் எடுத்து லூக்காவிலே சொல்லி பிற்பாடு பல இடங்களிலே அந்த காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38லேயும் அது நினைவு கூறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர், அவருடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு, அவருடைய பெரிய கிருபை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி இருந்ததோ அதே ஆவியானவர், எந்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரோ அதே ஆவியானவரை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் சிறப்பானவர்கள். ஏன் என்று சொன்னால் அடிப்படை காரணம் அவருடைய சாயல், அடிப்படை காரணம் அவருடைய ஆவி, அடிப்படை காரணம் அவர் தகப்பன், நீங்கள் நானும் பிள்ளைகள். ஆகவே அந்த உணர்வு தாவீதுக்கு இருந்தது. ஆகவே தான் கடவுள் முன்னிலையிலே தன்னை தாழ்த்துகிறார். பல காரியங்களை சொல்லி தாழ்த்துவது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாரே, நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாம் ஒரு எண்ணம். என்ன செய்வது, நன்றியை எப்படி காட்டுவது? இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம், எல்லாருக்குமே நன்றி உணர்வு மிக முக்கியமான உணர்வு இருக்கிறது, நன்றி உணர்வு இருக்கிறது. அந்த சில நேரங்களில் ரெண்டு வகையில அதை காமிக்கலாம். ஒன்று வாயால சொல்லலாம், இன்னும் செயல காமிக்கலாம். சில நேரங்களில் அந்த நன்றி உணர்வை உள்ளத்திலேயே நம்ம வச்சிருவோம், இதெல்லாம் சொல்ல மாட்டோம், வாயால சொல்ல மாட்டோம், அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்கைகளையே செய்ய மாட்டோம். ஆனா வேதம் சொல்லுது, ரோமர் 10:10 சொல்லுது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். அதுவே பாருங்க, சாதாரண பெரிய காரியம். ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும், அதை வாயினால் அறிக்கை செய்யணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். இப்ப தாவீது ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்கிறார். ரட்சிப்பின் பாத்திரம், அந்த பாத்திரத்துல அவர் பல காரியங்களை அவர் போட வேண்டும். இப்ப உங்கள்கிட்ட இருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்து, இந்த இடத்துல ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்து, கர்த்தர் கொடுத்த செய்த நன்றிகளை எல்லாம் ஒரு எழுதி கொண்டு போடுங்கன்னாக்கா அந்த பாத்திரம் நிறைய கண்டிப்பா நிறைய நீங்க எழுதவே முடியாது. சரி, எழுதிட்டே இருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எழுதுங்க அப்படின்னாக்கா எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார், பராமரித்தார், படிக்க வைத்தார், வேலை கொடுத்தார், கைகளை சம்பாதிக்க வைத்தார். இன்னைக்கு வாசிக்க கேட்ட உபாகமம் 26 அந்த மோசே அந்த அரிப்பு கொடுக்கிற பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்துல இருக்கும் போதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். கானானுக்கு வந்த பிற்பாடோ, கோயிலை பார்த்த பிற்பாடோ, ஆசாரியை பார்த்த பிற்பாடோ கிடையாது. மோசே உயிரோடு இருக்கும் பொழுது, மக்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்கிற பொழுது, அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாக இல்லாத பொழுது, அவர்களுக்கு எதையுமே அந்த வயல்வெளியில கிடைக்கிற அந்த கனிகள் எல்லாம் பார்க்காத பொழுது மோசே சொல்கிறார், நீ கண்டிப்பா எங்க போவ, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு நீ போவ, உனக்கு அந்த லேண்ட் சொந்தமாகும், அந்த லேண்ட்ல நீ விதைப்ப, அந்த லேண்ட்ல நீ அறுவடை செய்வ, அந்த அறுவடை செய்கிற சமயத்துல அதை உனக்குன்னு வச்சுக்காத, முதல் கடியை எடுத்துட்டு போயிட்டு கடவுளுக்கு நீ ஆசாரியத்தை கொடுக்கும்போது அமைதியா இருந்தாரு. சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, உங்க அப்பா யாருன்னு சொல்லு, உங்க தாத்தா பாட்டி யாருன்னு சொல்லு, உங்க முன்னோர்கள் யாருன்னு சொல்லு, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லு. அப்ப சொல்லும் போதுதான் மோசே சொல்றாரு, எங்க அப்பா அம்மா ஒரு பரதேசியா இருந்தாங்க ஐயா, உங்க வனாந்தரத்துல சுற்றி திருந்தான், அடிமையா இருந்தான், கஷ்டப்பட்டோம், ரொம்ப வேலை வாங்கினாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மற்ற குடும்பம் தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, இன்னைக்கு நாங்கள் விதைத்தோம், கர்த்தர் விளைய செய்தார். ஆகவே நான் இந்த நன்றிகளோடு இந்த கைகள்ல இந்த காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன், இதை வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பேசி சொல்லி அறிக்கை செய்து அந்த காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிப்போம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் 67 கூட ஒரு 3 வார்த்தை, அழகான வார்த்தைகள் வருகிறது. சங்கீதம் 67 அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் சொல்ற 3 வார்த்தை, இரக்கம், கிருபை, உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மறுபடியும் சொல்றேன், கடவுளே எங்கள் மீது இரக்கமாகிறோம், கடவுளே எங்கள் மீது கிருபையாகிறோம், கடவுளே எங்களுக்கு உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதம், இரக்கம், அந்த உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதே வசனம் பழைய ஏற்பாடு ஞாபகம். என்னாகுமோ 6ஆம் அதிகாரம் 24-26 வரையும் ஆரோனின் ஆசீர்வாதம். யாரும் சொன்னீங்க, வெளியும் ஆரோனின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு கூடவே இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி, ஏன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டால், உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அதற்காக என்னை ஆசீர்வதியும், எனக்கு உங்களுடைய கிருபையை தாரும், உங்களுடைய முகத்தை மீது பிரகாசிக்க பண்ணும். அது எப்படி மகிமை விளங்கப்படணுமா? பூமியிலே உள்ளவர்களுக்கு உமது வழியையும், உமது ஜனங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ரட்சிப்பும் விளங்கும்படியாய். மிக முக்கியமான ஒரு காரியம். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் செல்பிஷாவா அவரை இருக்க சொன்னாரு. ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஆசீர்வதிக்கிறதெல்லாம் உனக்கு மாத்திரம் தான், கொஞ்சம் கூட எடுத்து அப்படி இப்படி கொடுத்துடாதுன்னு சொன்னாரு. இப்படி சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் மூலமாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்லாமல் யூதர்கள் அல்லாதவர்களும், உலகத்திலே
மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அதே தான் சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுனாக்கா ப்ளீஸ் சேஞ்ச் இட். நமக்கு கொடுத்ததெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். யாருக்குனாக்க நமக்கும் கொடுத்திருக்கிறார், எக்ஸஸாவும் கொடுத்திருக்கிறார். அந்த எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். எக்ஸஸா கடவுள் என்னென்ன இருக்குதோ, யோவானை கேட்டாக்க உனக்கு வேண்டியது ஒரு ஆளு 2 ஆளை இருந்தாலே என்ன செய்வோம் சொல்றாரு யோவான் ஸ்நானகன். இல்லாதவர்களுக்கு கொடுன்னு சொல்றாரு. அதே போல பல உணவு எடுத்தாலும் சரி, மற்ற உடை எடுத்தாலும் சரி, இதெல்லாம் உனக்கு எக்ஸஸா இருக்கும், தேவைக்கு மிஞ்சி இருக்குதோ அதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள் என்று சொல்கிறார். அந்த விதமா பார்த்தாங்க, சாரி பார்த்ததில்லை. அவங்களுக்கு தேவைக்கு குறைவா இருந்துச்சுதான், தேவைக்கு அதிகமா இருந்துச்சுதான். குறைவா இருந்துச்சு. அன்னைக்கு தான் சாப்பிடும் கடைசி அப்பம், கடைசி எண்ணெய், கடைசி அடுப்பு, கடைசி விறகு, கடைசி உணவு. அதை சாப்பிட்டு விட்டு இறந்து போகிற ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி என்ன கேட்கிறார்? முதலாவது நீ சாப்பிட்டு உன் பிள்ளைகளை சாப்பிட்டு எல்லாம் அப்புறம் எனக்கு முடிஞ்சுனா அப்படி சொல்லல. முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை, சிறிய அப்பத்தை செய்து கொண்டு வா, கொஞ்சம் தண்ணி கொடு. திருப்பி கூப்பிடுறாரு, அப்பத்தை செஞ்சு கொடு, ரொம்ப பசியா இருக்கிறேன், நான் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு முதல்ல கொடு அப்படின்னு கேட்கிறேன். அம்மா அம்மா இல்ல நான் முதல்ல சாப்பிடணும், பையன் ரொம்ப பட்டினியா இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், ஏதோ காரணம் சொல்லிருக்கலாம். நம்ம ஒண்ணும் சொல்லல. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது அந்த ஊழியக்காரருக்கு இருக்கிறதுல கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆச்சு? மாவும் குறையவில்லை, அந்த எண்ணெயும் குறையவில்லை. அந்த பஞ்சகாலம் முழுவதும் நிறைவான ஒரு வாழ்வு, சம்பூர்ணமான ஒரு வாழ்வு, முழுமையான ஒரு வாழ்வு. அந்த குடும்பம் பிழைத்தது, அந்த ஊரிலே இருந்த மக்களும் கூட பிழைத்திருப்பார்கள். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்தெந்த விதங்களிலே அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரோ அந்த விதங்களில் எல்லாம் நாம் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த அரிப்பி தோத்திர பண்டிகை உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறது. அன்போடு கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கடவுளுடைய வழி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், மக்கள் அனைவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதுதான் சங்கீதம் 67 அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். அது 2 காரியத்தை பார்த்து விட்டோம். மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். இப்போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 11 வசனங்களை அவர் வாசித்தார்கள். ஆனா ஆக்சுவலா என்ன வாசிக்கணும்னாக்க 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசிக்கணும். அவ்வளவு நேரம் வாசிக்க விடுவாங்களா? 2 அதிகாரம் உட்கார்ந்து நீங்க அரிசி தோத்திர பண்டிகை மிக முக்கியமான ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்ல நிறைய எப்படி ஹவு டு கிவ் என்பதை பற்றி மிக விளக்கமா சொல்லி இருக்கிறாரு. அதை பற்றி ஒரு 2 அதிகாரத்தை நீங்க படிக்கலாமே அப்படின்னாக்கா மனசுல ஆசை இருக்கும். ஆனாலும் கூட ஒரு இது வரும் இல்லையா, ஒரு சலிப்பு வரும் இல்லையா? அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுதான் ஏன் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு நேரங்கள் ஒரு சில யோசனை சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் படிச்சுப்பாங்க. வீட்டுக்கு போய் படிச்சுப்பாங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த மக்களை கொடுப்பதற்காக எப்படி அவரை பாராட்டுகிறார் என்பதை குறித்தும், அவர்கள் எந்த சூழ்நிலையிலே மக்களுடைய சபையாருக்கு மிகுந்த பஞ்சம், மிகுந்த உபத்திரவம், மிகுந்த கொடுமை, பல்வேறு விதமான ஏழ்மை நிலை, அவைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக கொடுத்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி பல காரியங்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஜெனராசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம், கேரக்டர் அவர்களுக்குள்ளாக இருந்தது. பெருந்தன்மையோடு இருந்தார்கள், பேராசையாக இல்லை. இன்னைக்கு வாசிக்க கேட்ட லூக்காவுக்கு போயிட்டீங்கன்னாக்க முதல் எடுத்தவுடனே பேராசையை பற்றி, பொருளாசையை பற்றியும் பேராசையை பற்றியும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய சபையின் மக்களுக்கு அந்த பேராசையே கிடையாது. அவர்களை குறித்து அவர்கள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்பவும் தகுதிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அது கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, இது சபை அனௌன்ஸ் பண்ணி சபையார் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சபையாரே ஐயா நீங்க சொன்னது ஒரு பக்கமா இருந்தாலும் எனக்கு கடவுள் பேசியிருக்கிறார், இதை நான் வாரியண்டெல்லாம் கொடுக்குறேன், இதை நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐயாவை கட்டாயப்படுத்தி கொடுக்கிறது. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கீங்க ஐயா. ஆத்மாவை மறக்கக்கூடாது, நம்ம ஆத்மாவை மறக்கக்கூடாது, மற்ற ஆத்மாக்களையும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு வந்தவங்க ஒரு பாட்டு பாட்டீங்களா? என்ன பாட்டு? யார் ஞாபகம் இருக்கா? 372 அந்த பாட்டிலேயும் ஒரு கேள்வி வந்துச்சு. யாராவது விவசாயிகள் என்ன கேள்வின்னு சொல்ல முடியுமா? நான் படிக்கிறேன். விண் மண்ணை ஆளும் கர்த்தரே, எவ்வாறு உண்மை நேசித்தே துதிப்போம், எவ்வாறு உண்மை நேசித்தே துதிப்போம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த பாட்டே
ஆரம்பமாக இருக்கிறது. அந்த பாட்டை தான் நாம் பாடினோம். அதுக்கு சொல்லி அது கீழே அதுக்கு பதிலும் அந்த பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கேள்வியோடு இந்த நாளிலே ஆரம்பிப்போம். சங்கீதம் 114 எண்ணத்தை செலுத்துவோம் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தோம். கேள்வியோடு பாட்டு பாடினோம். இன்னுமாக அந்த மக்கள் எதை கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துவோம். அதன் மூலமாக ஆண்டவரை மகிழ்ப்படுத்துவோம். இப்ப ஒரு கேள்வி முதல்ல எழுப்பினேன். தாவீது 114 எண்ணத்தை கொடுப்போம், பதில் சொல்லிட்டாரு. இப்ப கடைசியா லூக்கா 12 சுவிசேஷ வாக்கியத்துல ஒரு கேள்வி வந்துச்சு. அங்க அந்த ஒரு பெரிய பணக்காரன், பெரிய ரிச்மேன், அவனுக்கு ஒரு பெரிய லேண்ட். அந்த லேண்ட்ல அவன் விதைத்தான், அறுத்தான், சேகரித்த பிற்பாடு அவைகளை எங்கே வைப்பது, how to store it, where to store it என்று சொல்லி ஒரு கொஸ்டினை எழுப்புற சமயத்துல அவனுக்கு யோசனை என்ன பண்ணிட்டான்? சுயநலமா யோசித்தான், கடவுளை மறந்துட்டான், மற்றவர்களையும் மறந்துட்டான், தன்னுடைய நிலத்துல உழைத்த அந்த உழைப்பாளிகளையும் கூட மறந்துட்டான். அவங்களுக்கு கூட அவன் நன்றியா இல்லை. கடவுளை மறந்தான், கடவுளுடைய கற்பனையை மறந்தான், தன்னை மாத்திரமே நினைத்தான், தன்னுடைய சுயநலத்தை மாத்திரமே நினைத்தான். அப்பொழுதுதான் கடவுள் அவனை பார்த்து பேசினார். நீ இப்படி நினைக்கிறாயா? உன் ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்வியிலே பாடல்களை பாடினோம், கேள்வியோடு சங்கீதத்தை படித்தோம், கேள்வியோடு லூக்கா சுவிசேஷத்திலே அந்த கேள்வியோடு அதை முடிக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் கூட ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு எதை செலுத்துவேன்? தாவீது சொல்லுவார், என்ன சொல்வார்? சங்கீதம் 103 அடிக்கடி சொல்லுவோம். 1-2 வசனம் என்ன? என் ஆத்துமாவே தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னுடைய வேத வசனத்தை விதைத்தாயா? ஆத்துமாக்களை அறுவடை செய்தாயா? அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்தாயா? அந்த ஆண்டவர் இன்றைக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் அவர் மிகுந்த தாகத்தோடு, மிகுந்த ஏக்கத்தோடு எத்தனை ஆத்துமாக்களை நீ அறுவடை செய்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். நல்லது. திருச்சபைக்கு நிதி தேவை, திருச்சபைக்கு பொருளாதாரம் மிகுந்த ஆசீர்வாதம். அப்போதுதான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிறைவாக இருக்க முடியும். அதே நேரத்தில் அதோடு நின்று விடுவதில்லை. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் அவசியமோ அதே போல இந்த பொருளாதாரத்திலும் நாம் முன்னேற வேண்டும், ஆன்மீகத்திலும் முன்னேற வேண்டும், ஆத்மாவை பற்றிய கரிசனை இருக்க வேண்டும். முதலாவது சொந்த ஆத்மா அது கரிசனை இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சேர்க்கிறோம், எவ்வளவோ திட்டங்களை வைக்கிறோம். ஆனால் இத்தனையோ குடும்பத்திலே பெற்றோர்களாக நீங்களும் நானும் சொந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு கூட நாம் மறந்து போகிறோம், இழந்து போகிறோம். ஆகவே முதலாவது என்னுடைய சொந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விதையாகிய, ஆண்மை விதையாகிய அவருடைய வார்த்தையை நமக்குள்ள அவர் விதைக்கிறார். அது பெருகுவதற்கு நாம் தான் அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். அதே போல அந்த விளைந்ததை நாமும் உண்டு, விதையாக கொடுத்ததை அனைவருக்கு விதைக்கவும், அதன் மூலமாக அவர்களும் கனிகளை புசித்து ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5:22-23 சொல்லியிருக்கிறவனமாக அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை நாமும் பெற்று பிறரும் பெறுகிற பொழுது எல்லோரும் கர்த்தரை துதிப்பார்கள். அதைத்தான் சங்கீதம் 67 மறுபடியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே உடைய முகத்தை மீது பிரகாசிக்க பண்ணும். அதைத்தான் தாவீது சொல்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நான் அவருக்கு எதை செலுத்துவேன் என்ற கேள்வி எழுப்பி இவற்றையெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி, அக்கிரமத்தை மன்னித்தீரே, என்னுடைய நல்ல சுகத்தை கொடுத்தீரே, என்னை விடுதலை செய்தீரே, முடி சூட்டினீரே, எனக்கு இப்படியெல்லாம் செய்தீரே என்று சொல்லி கர்த்தர் செய்த ஒவ்வொரு கவுண்ட் யுவர் பிளெஸிங் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் செய்ததை அப்படியே நினைத்து 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 நீங்கள் கர்த்தருக்கென்று நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கனிகளை கொடுத்தார். இன்றைக்கு கூட விதைகளை விதைப்போம், விருட்சங்களாகவும் விசுவாசத்தை பெருகுவோம், அநேகருக்கு ஆன்மீக கனிகளை கொடுத்து வாழ ஏக தெய்வம் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவு செய்வாராக. ஆமென்.